சிக்கன் வச்சு என்ன செய்யலாம்? சிக்கன் பிரியாணி செய்யலாமா? சாப்பிட்டமா, தூங்கணுமா, ஏந்திரிச்சமா. உன் பணம் யாருக்கு சார் வேணும்? என்னதான்டா வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். ஏய், ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? என்ன செய்யலாம் நம்ம? டிக்கன் இல்லை, சிக்கன். சிக்கன் வச்சு என்ன செய்யலாம்? சிக்கன் பிரியாணி செய்யலாமா? அது செஞ்சு தான் சாப்பிட்ணும். சரி வா, நீ நான் போய் சிக்கன் பிரியாணி செய்யலாமா? காடுதா? சரி வா போகலாம். அரே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? நீ தான் செய்ய போகிற. சிக்கன் பிரியாணி செய்யலாமா? சுட்டுடா, இருடா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓகேவா எண்ணெய் ஊற்றணும். ஓகேவா? கடுகு போடக்கூடாது, பிரியாணி கடுகு போட மாட்டாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை 2 தூக்கி போடு. டேய், ஓகே ஓகேவா? 2 இலை, 1 பட்டை, 1 ஸ்டாரு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை அப்படியே போட்டு பிரியாணி தானே செய்ய போகிறோம். இரு நம்ம இங்கே இரு, கிட்ட பார்க்கக்கூடாது, இங்கே இரு. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம். ஓகேவா? 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இப்போ வதக்கணும். ஆரியா? சரி செய். ஓகே, குட் பாய். நம்ம அது கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாக ஓரளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் இந்த அளவு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிராம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிருக்கோம். இது மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக ஒரு 300 கிராம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும், பாஸ்மதி ரைஸு. இது நல்லா வதக்கலாம். எண்ணெயில் பட்டை வகைகள் போட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம எந்த ஸ்டெப்புக்குமே போகக்கூடாது. ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கணும். எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா போகணும். நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்சி சேர்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அப்படியே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி. ஸோ 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. அப்படியே நம்ம தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கட்டும். எல்லாம் கலந்து ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம அதை வதக்கும்போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி அந்த கிரேவி அது எப்படி சொல்கிறதுனா எல்லாம் கலந்து ஒரு மாதிரி கரைஞ்சி வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருங்க. கரெக்டாக இந்த சமயத்தில் ஒரு 1/2 லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. கரெக்டாக நம்ம எவ்வளோ செய்கிறோமோ நம்மளோட விருப்பம்தான். 1 கிலோ பிரியாணி செஞ்சிங்கன்னா 1.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை நல்லா கழுவி லைட்டாக மிளகா பொடி அப்படியே தயிர் கொஞ்சம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் மாதிரி அந்த சிக்கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும்.
இந்த சமயத்தில் காஷ்மீரி மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க கொஞ்சம். ஒரு கிளாஸ் அரிசி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இதை மாதிரி கொதிக்கும் போது கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸ் எடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குக்கரில் செய்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் தான் விட போகிறோம். அதனால உதிரி உதிரியாக செய்கிறதுக்காக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 ஊற்றிருக்கோம். நல்லா கொச்சதுக்கப்புறம் இப்போ அந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கி விடுங்க, இல்லைனா அரிசி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடியை வந்து பார்த்திங்கன்னா போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு எடுக்கணும். A few minutes later. செம்ம உதிரி உதிரியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே தூக்கி ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஃபுல் செட் ஆகும். பார்த்திங்களா, கீழே ஃபுல்லாக மசாலா, மேலே சாப்பாடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த புடி சாப்பிடு, நல்லா இருக்கான்னு பாரு, டேஸ்ட் பாரு. பிரியாணி சாப்பிடு, சாப்பிடு. ஆனியன் சாப்பிடு. என்ன வேணும்?